ஐயோ இந்த ஆளுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகி போய் என்னை விட்டுட்டு ஒரே இதை போயிட்டா என்ன பண்றது? யார் வீட்டு கதவை தட்டினாலும் வர மாட்டேங்கிறாங்களே. கடவுளே, என் புருஷனை எப்படியாவது காப்பாத்தணுமே. சரி, இதுக்கு மேலேயும் பொறுமையா எந்த வேலைக்கு ஆகாது. நமக்கு நீ இருக்கிறது அவ ஒருத்தி தான். ஆபத்துக்கு பாவம் இல்லை. அவகிட்ட இந்த ஒரு உதவியை கேட்போம். நமக்காக செய்யறாளா இல்லையான்னு பார்ப்போம். அப்படி செய்யலன்னா அவளை இன்னையோட தலை முடிக்கிற வேண்டிதான். ஐயோ கடவுளே, இந்த நேரத்துல போன வேற எங்க வச்சேன்னு வேற தெரியலையே. ஐயோ எங்க இருக்கு? ஐயோ ராத்திரி நேரமா இருக்கு. போனை எடுக்கிறாங்களா என்னன்னு வேற தெரியலையே. இப்ப என்ன பண்றது? ஐயோ சாமி, எப்படியாவது போனை எடுக்கணும்பா. ஐயோ போனை எடுக்க மாட்டேங்கிறாங்களே. ஜானகி, பாரு உன் போன் அடிக்குது. யாரு என்னன்னு பாரு. கம்முன்னு படுங்க. தூங்குற நேரத்துல மனசை உசுர எடுத்துக்கிட்டு ஏதாவது ராங் நம்பரா இருக்கும். படுங்க. ஐயோ போனையே எடுக்க மாட்டேங்கிறாங்களே. மறுபடியும் கூப்பிடுவோம். எடுத்தா பாப்போம். இல்லையா போய் தொலைதுன்னு நானே என் புருஷனை போக்கிக்கிட்டு போறேன். ஜானகி, மறுபடியும் போன் அடிக்கிறாங்க. எடுத்து பேசுமா யாருன்னு. ஷோ, இந்த ராத்திரி நேரத்துலதான் மனுஷனை நிம்மதியா தூங்க விட மாட்டாங்க. சி, போன்ல சார்ஜ் இல்லைன்னு சொல்லி சார்ஜ் போட்டேன். அது பொறுக்கலையே இவங்களுக்கு. என்ன அம்மா கூப்பிட்டுருக்காங்க, கூப்பிட மாட்டாங்களே. ஜானகி, யாருமா இந்த நேரத்துல கூப்பிடுறது? ஏங்க அம்மா தான் கூப்பிடுறாங்க. அவங்கதான் இன்னைக்கு பிள்ளையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எதுக்கு கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே. ஐயோ போனை வேற எடுக்க மாட்டேங்கிறாளே. அவசரத்துக்கு போனை எவனும் எடுக்க மாட்டான். இந்த ஒரு தடவை மட்டும் கூப்பிட்டு பார்ப்போம். எடுக்கலன்னா விட்டுருவோம். சும்மா யாரையும் நமக்காக வற்புறுத்த வேணாம். அதுதாங்க எனக்கும் ஒன்றும் புரியல. எப்பயும் அப்பாவும் அம்மாவும் 8:30 மணிக்கெல்லாம் படுத்துருவாங்க. ஆனா இன்னைக்கு 2 மணிக்கு கூப்பிடுறாங்க. அதான் என்னன்னு ஒன்றும் புரியல. சரிம்மா, ஏதோ அவசரமாக இருக்க போகுது. எடுத்து பேசு. ஏங்க பயமா இருக்குங்க. எடுத்து பேசுமா, அப்பதானே என்ன ஏதுன்னு தெரியும். ஹலோ ஏடியம்மா, அவனுக்கு போன் எடுக்க எவ்வளவு நேரம் அடிச்சுக்கிட்டே இருக்கேன். என்னம்மா, என்ன ஆச்சு? ஏன் இப்படி பேசுற? ஏண்டி உங்க அப்பனுக்கு என்னாச்சு ஏதாச்சும் தெரியலடி. எந்திரிச்சு பாக்குறேன் பேச்சு மூச்சு இல்ல, அப்படியே கிடக்குறாருடி. உடம்பெல்லாம் வேற ஜில்லுன்னு கிடக்கு. எனக்கு பயமா இருக்குடி. வாடி, வந்து ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போவோம். இங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாத்தையும் வேண்டி கதவை தட்டி பார்த்துட்டு ஒருத்தர் வர மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒன்னும் புரியலடி. வேறசா வாடி, உங்க அப்பா விட்டா நமக்கு யாருமே இல்லடி. ஏமா என்னமா சொல்ற? கடவுளே, இப்ப எப்படி இருக்கு அப்பாவுக்கு? நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன்டி. கத்துறேன் கதறேன். உங்க அப்பையும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாரு. வரசா வாடி, வரசா வா. நான் உடனே கிளம்பி வரேன். வையமா, இந்த வரேன். என்னம்மா, என்ன லட்சம்? எங்க என் அப்பாவுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியலங்க. பேச்சு மூச்சா இல்லையா, உடம்பெல்லாம் சில்லுன்னு ஆகி போச்சாங்க. என்னம்மா இப்படி சொல்ற? நல்லா தானே இருந்தாரு அன்னைக்கு கூட. ஐயோ அதாங்க, என்ன ஏதுன்னு ஒண்ணும் புரியல. எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. எங்க அப்பாவுக்கு ஒண்ணுன்னா என்னால தாங்கவே முடியாது. வாங்குங்க, ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருவோம். அவரு தாங்க எங்களுக்கு எல்லாமே. சரி ஜானகி, அவருக்கு ஒண்ணும் ஆகாது. நம்ம இருக்கோம், நம்ம போய் பார்க்கலாம். சரியா? அழாத. இல்லைங்க, என் அப்பா ரொம்ப என் மேல பாசமா இருந்தாரு. நான் பண்ணின தப்பாலதான் எங்க அப்பாவுக்கு இப்படி போல. இப்படி எல்லாம் எங்க அப்பாவுக்கு அவன் தெரிஞ்சிருந்தா நான் கல்யாணமே பண்ணிருக்க மாட்டேங்க. எங்க அப்பா எனக்கு வேணுங்க. சரிம்மா, சரி வா, உடனே கிளம்புவோம் வா. அப்பா அப்பா, உங்களை விட்டா யாருப்பா இருக்கா எங்களுக்கு? உள்ள வாரேன்ட்டா. அவ வந்து உங்களை எப்படியும் ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருவேன். உங்களுக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். அம்மா வந்துட்டியாமா? வா வா. ஆரம்பா உங்க அப்பாவை பேச்சு மூச்சு இல்ல, ஒன்னும் இல்ல. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் தாங்க மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. அதான் நாங்க வந்துட்டோம்லம்மா. அப்பாவுக்கு ஒன்றும் ஆகாது, நாங்க இருக்கோம். எங்க அப்பாவை தூக்குங்க, நம்ம அப்பாவை ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போலாம். அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரும் வீட்டு கதவையும் தட்டிட்டு ஒருத்தர் கூட கதவை திறக்க மாட்டேங்கிறாங்க தெரியுமாமா. எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒன்னும் புரியல. நவருங்க. பாத்து மாப்பிள்ள பாத்து. செல்வா, உன்னை விட்டா எனக்கு யாரும் இருக்கா? என் நிலைமைதான் உன்ட்டு சொல்லிட்டேல. கொஞ்சம் தயவு செஞ்சு ஒரு உதவி மட்டும் பண்ணேன். வேற எதுவுமே நான் உன்கிட்ட கேட்டதில்ல. இது ஒரு உதவி பண்ணு. உனக்கு எந்த கெட்ட பேர் வராத அளவுக்கு நான் பாத்துக்கிறேன். இல்லப்பா, எல்லார்கிட்டையும் கேட்டு பாத்துட்டேன். யாருமே ஒருத்தரும் உதவி செய்ய மாட்டேங்கிறாங்க. அதுதான் எனக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல. வீட்டுல ஒரே தொல்லை. வீட்டுல நிம்மதியாவே இருக்க விட மாட்டேங்கிறான் ஒய்ஃப். அதனாலதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணுமேன்ட்டு உன்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா நான் போய் கேட்பேனா? கொஞ்சம் உதவி பண்ணு. எப்ப பார்த்தாலும் இந்த போன்ல என்னதான் இருக்குன்னு தெரியல. என்ன நேரம் பார்த்தாலும் போனு தான். சாப்பிடலையா? நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் போ. எப்ப சாப்பிடுவீங்க? நானும் பாத்திரத்துல கழுவி வச்சுட்டு துணிமணி எல்லாம் இருக்கு, எல்லாத்தையும் துவைக்கணும் வைக்கணும்னு 1008 ஜோலி கிடக்கு. இப்பதான் நீங்க சும்மா அந்த போனே தான் வச்சு நோண்டிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி என்னதான் இருக்குன்னு தெரியல அந்த போன்ல. ஐயோ, போன் பேசிட்டு இருக்கேன். கடுப்பு எத்தாத போயிரு. ஆமா, உங்களுக்கு தான் கடுப்பு
எல்லாருக்கும் வரும், எங்களுக்குலாம் வராது. போய் ஊர்ல உள்ளவங்க வீட்ல எல்லாம் போய் பார்க்கணும். ஒய்ஃபுங்க சோறு கூட போடாம வேலைக்கு அனுப்புறாங்க. ஆனா நான் வயிறு முட்டை சோறு போட்டு எல்லாம் பண்ணியும் எனக்கு ஒரு நல்ல பேர் கிடையாது இந்த வீட்ல. எப்பா நீ ஏன் கேட்டியா எப்படி பேசுறான்னு? வீட்டுல நிம்மதியா இருக்க முடியலையா? தெரியாதனமா காசை எடுத்து வாங்கி கொடுத்துட்டேன். இப்ப அதுதான் பெரிய இதா வந்து நிக்குது. நம்மளால அடுத்தவங்க வாழ்க்கை கெட்டு போயிடக்கூடாதுல்ல, அதுக்கோசரம் தான் நான் இப்ப இவ்வளவு தூரம் உன்கிட்ட கெஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி. ஆமா 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 ஆமா. அவரா? தெரியும் தெரியும் தெரியும். அந்த வழியில போயிருக்கேன், பார்த்திருக்கேன், நான் உள்ள போனது இல்ல. அவர்கிட்ட நீ பேசுறியா? கொஞ்சம் எனக்காக பேசியா? எத்தனை ரூபா வட்டியா இருந்தாலும் பரவாயில்ல, முதல்ல வாங்கி அதை போட்டு அந்த புக்கை என் பொண்டாட்டிட்ட கொடுத்தாதான் நிம்மதியாகும். சரி சரி. நான் அங்க போயிட்டு கூப்பிடுறேன். வைக்கிறேன். அப்பா எப்படியோ காசு பிரச்சனை தீந்துச்சு. எப்படியாவது காசை வாங்கி அக்கௌண்ட்ல போட்டு புக்கை அவ கையில கொடுத்தாதாயே நிம்மதி. இல்லையா அங்க போய் அமுதா வீட்டுலயே ஒரு ஆட்டம் கட்டிடுவா. ஏதாவது டாக்குமெண்ட் கொடுத்தா தான் காசு தருவாங்கன்னு சொல்லிட்டான். இப்ப எந்த டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்கறது? வீட்டு பத்திரத்தை வச்சு கொடுக்கலான்னு பார்த்தா அது வேணும், சரிப்பட்டு வராது. நம்ம புள்ள கல்யாணத்துக்காக ஒரு இடம் வாங்கி வச்சிருந்தோம்ல, அந்த பத்திரத்தை கொடுப்போமா? இல்ல கல்யாணத்துக்கு வாங்கினதெல்லாம் கொடுக்க கூடாது. சரி, இந்த வீட்டு பத்திரத்தை வச்சு காசை வாங்கி கொடுத்துருவோம். எப்படியும் 1.5 லட்சம் தானே, எப்படியும் ஒரு 6 மாசத்துல இதுக்கு அடைச்சிட்டு பத்திரத்தை மீட்டுறலாம். அப்பாடா, வீட்டு பத்திரம் இருக்கு, இதையே வச்சு வாங்கி கொடுத்துருவோம். சாப்பிடாமையும் தூங்காமையும் அம்புட்டு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கட்டின வீடு, இன்னைக்கு இந்த வீட்டு பத்திரம் அடகு கடைக்கு போறத நினைச்சா அம்புட்டு கஷ்டமா இருக்குது. என்ன பண்றது? இங்க இருக்கிற ராட்சசி தான் நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறாளே. இவ வாயை அடக்கணும்னா இதை பண்ணிதான் ஆகணும். இருந்தாலும் வீடு, இத எப்படிதான் அடகு வைக்க மனசே வரமாட்டேங்குது. இருந்தாலும் இப்பதான் அந்த பொண்ணு வாழ்க்கையில சந்தோஷன்றதே அனுபவிக்கிறான். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான், இவளே வாழ்க்கைய ஒரு வழி ஆக்கிடுவான். அதனால இதை பண்ணிதான் ஆகணும். சரி, போய் இத கொடுப்போம். வேலைக்கு போயிட்டு வரேன். சாப்பிடாம கூட போறாரு. சாப்பிடலையா? நான் பாட்டு கூப்பிட்டுட்டே இருக்கேன், போறத பாரு காது கேட்காத மாதிரி. எல்லாம் திமிரு ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு சோறாக்காம விடணும், அப்பதான் தெரியும் என் அருமை என்னன்னு. அத்தை, என்னம்மா? அத்தை, தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகணும். போகணுமா? ஏமா? இல்லத்த, அங்க இருந்து நான் வரும்போது என்னோட துணிமணி இதெல்லாம் தான் எடுத்துட்டு வந்தேன். அங்க வாங்கி வச்ச மளிகை ஜாமான் எல்லாம் அப்படியே கிடக்கும், போனா போய் எடுத்துட்டு வந்துடலாம், அதான். ஓ சரிம்மா சரிம்மா. அவர்கிட்ட சொல்றீங்களா? ஏமா நீயே சொல்லு, அவன் என்ன சொல்ல போறான்? இல்ல, கல்யாணம் 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள அங்க போகணும் இங்க போகணும்னு சொல்லி ஏதாவது நினைச்சுக்கிட்டாருன்னா. சரிம்மா, இரு சொல்றேன். ரவி, ரவி இருங்கம்மா, வாரேன். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லுங்கம்மா. ஏண்டா, அமுதா வீட்டுக்கு போய் அங்க மளிகை ஜாமான்லாம் இருக்கான், போய் எடுத்துட்டு வரணும். அமுதா கூட்டிட்டு போயிட்டு வந்துறியா? என்னம்மா இப்ப போய் சொல்றீங்க? ஏண்டா? ஏம்மா, இன்னைக்கு ஆபீஸ்ல ஆடிட்டிங் இருக்குமா, அங்க போயே ஆகணும். எப்படி இன்னைக்கு நான் வரது கூட லேட்டா தான் ஆகும். இப்ப என்ன பண்றது? என்னம்மா இப்ப என்ன பண்றது? அத்தை, அவருக்கு வேலை இருந்தா அவர் போட்டோம், நான் போய் எடுத்துட்டு வந்துருவேன். நீ மட்டும் எப்படி தனியா போவ? ஏம்மா, அப்படின்னா நீங்க 2 பேரும் ஆட்டோல போயிருங்க, போயிட்டு அக்கா வீட்டுக்கும் போய் பார்த்துட்டு அப்படியே வந்துருங்க. என்ன சொல்றீங்க? சரிடா, அப்ப நாங்க 2 பேரும் போயிட்டு அப்படியே வந்துறோம். நீ நைட் வரதுக்கு லேட் ஆகுமா எப்படி? நான் இன்னைக்கு ராத்திரி வரதுக்கு எப்படியும் ஒரு 11:30 மணி 12 மணி ஆயிடுமா. அதனால நீங்க முடிஞ்சா அக்கா வீட்ல இருந்துருங்களே, இருந்துட்டு கூட வாங்க. என்ன அப்ப காலையில உங்களுக்கு சாப்பாடு? ஏமா, நான் வந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த நாள் சீக்கிரமா கிளம்பி போயிடுவேன். அதனால நான் அங்க கடையில சாப்பிட்டுக்குவேன், ஒரு பிரச்சனையும் இல்ல. நீங்க 2 பேரும் போட்டுக்கிறதுக்கு 2 செட்டு துணி எடுத்துட்டு அக்கா வீட்டுல போய் இருங்க. அப்புறம் நான் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் வந்து கூட்டிட்டு போறேன். சரிடா, அப்ப அப்படியே பண்ணிடுவோம். சரி, எனக்கு மணி ஆயிடுச்சு, நான் போயிட்டு வரேன். சரி, பாத்து பத்திரமா போயிட்டு வா. என்னங்க? என்ன அமுதா? எங்க நாங்க அண்ணி வீட்ல போய் இருக்கலங்க, வந்துடுறோங்க. வந்து இங்க தனியா தானமா இருப்பீங்க? அதுவும் இல்லாம நான் வரதுக்கு 12-11 மணி ஆகும். நீங்க கதவை திறக்கணும், தூக்கம் கெட்டு போவோம், மறுபடியும் காலையில 4 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு ஓடணும். அதனால இருங்க, அக்கா வீட்டுலதான் மாமா எல்லாம் இருக்காங்கல்ல. இல்லங்க, உங்களை விட்டுட்டு இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அமுதா, நான் என்ன இங்க இருந்து டெல்லி, பாம்பே, ஃபாரினா போறேன்? இங்க வேலைக்கு தானமா போறேன். எப்படியும் நாளைக்கு வந்துருவீங்க, அப்புறம் என்ன? இல்லைங்க, இத்தனை வருஷம் தனியாவே இருந்துட்டேன். இப்பதான் உங்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் கொஞ்சம் நிம்மதியாவது இருக்கேன், ஒரு மாதிரி சந்தோஷமாவும் இருக்கேன். அதனால நாங்க வந்துடுறோங்க, இருக்கலங்க. சரி, அப்படின்னா வந்துருங்க, சரியா? சரி, நான் வரேன், டைம் ஆயிடுச்சு. பார்த்து பத்திரம். ஏங்க, முடிஞ்ச அளவுக்கு ராத்திரி சீக்கிரமா வந்துருங்க. சரிம்மா, பாய். பாய். எமாடி, கிளம்பிட்டானா? கிளம்பிட்டாரு அத்தை. சரிம்மா, போய் நீயும் துணிமணிலாம் எடுத்து வை. அதுவும் இல்லாம அடிக்கிற வெயிலுக்கு கொஞ்சம் நேரம் காலமா போகணும், இல்லைன்னு வச்சுக்க, இந்த வெயில் தாங்க முடியாது.
வீட்டுக்கு வர சொல்லிட்டாரு, தங்க வேணாமா. ஓ சரிம்மா சரிம்மா, சரி அப்படின்னா சீக்கிரம் கிளம்பு, போயிட்டு வந்துருவோம். சரிங்க அத்தை. இந்த அடகு கடன் தானே சொன்னான், ஆனா ஆள் இருக்க மாதிரியே தெரியலையே. சரி அவனுக்கு ஒரு ஃபோன் போட்டு கேட்போம். ஹலோ, எப்பா நீ சொன்ன கடைக்கு வந்துட்டேன், இங்க ஆள் இருக்க மாதிரியே தெரியலையே. ஆமாப்பா உண்மைதான் சொல்றேன், இல்ல கொஞ்சம் வரியா? ஓ அர்ஜென்ட் ஒர்க்ல இருக்கியா? சரி சரி, ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பார்த்துட்டு ஃபோன் பண்றியா? சரிப்பா, கொஞ்சம் அர்ஜென்ட்டு, கொஞ்சம் சீக்கிரம். சரி கூப்பிடு, உடனே கூப்பிடு. வைக்கிறேன். ஓ நம்ம நேரம் தான்பா, எல்லாம் சுத்தி சுத்தி அடிக்குது. ஆஃபீஸ்க்கு ஏற்கனவே லீவ் போட்டிருக்கோம், அது வேற. இப்ப காசு வேற ரெடியா கிடைக்குமா என்னன்னு வேற தெரியல. ஆள் வேற காணும். எப்படியும் இன்னைக்கு புக்கை கொண்டு வந்து கொடுக்கலன்னா அவ வேற ஆட்டம் கட்டுவா. எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிருது. இதுக்கு கல்யாணம் பண்ணாமையே இருந்திருக்கலாம் போல இருக்கு இப்ப. போன் அடிச்சுட்டு சொல்லுப்பா. ஓ சரி சரி சரி, உள்ளதா இருக்காங்களா? சரி சரி, நான் பார்த்துட்டு கூப்பிட்டுட்டு சொல்றேன். சொல்லிட்டு தானே, எப்படியும் காசு கிடைச்சிடும்ல. சரிப்பா, வட்டி எவ்வளவு நாளும் பரவாயில்ல, முதல்ல காசை வாங்கி போடணும். சரி சரி சரி, நான் என்னன்னு பார்த்துட்டு கூப்பிடுறேன். வச்சிடறேன். என் வாழ்க்கையில அடகு கடை பக்கம் கூட வந்ததில்ல, ஆனா இன்னைக்கு என் நிலைமை இந்த கடைக்கு வந்து காலடி வைக்கிற நிலைமை ஆயிப்போச்சு. சரி என்ன பண்றது, எல்லாம் சமாளிச்சு தானே ஆகணும். எக்ஸ்கியூஸ் மீ, யாராவது இருக்கீங்களா? வாங்க. எங்க செல்வம் சொன்னாபடி. ஓ ஆமாங்க. ஓ அவரு நீங்க தானா? ஆமாங்க நான் தான். சரி உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? எனக்கு 1.5 லட்சம் ரூபாய் இப்ப அர்ஜென்ட்டா தேவைப்படுது. 1.5 லட்சம் ரூபாயா? என்னங்க அவ்வளவு பெரிய அமௌண்ட் கேக்குறீங்க? இல்லங்க, ஒரு அர்ஜென்ட் தேவை, அதுக்காக தான். இன்னைக்கு ஒரு 75,000, நாளைக்கு ஒரு 75,000 வாங்கிக்கிறீங்களா? இல்லங்க அப்படியெல்லாம் முடியாது, ஏன்னா ரொம்ப அர்ஜென்ட். என்னங்க எப்படியும் நாங்க இங்க பணம் அங்க இங்கன்னு கொடுத்துருக்கோம், எல்லாமே ரொட்டேஷன் ஆகி தான் நாங்க கொடுக்க முடியும். இப்ப நீங்க ஓவர் அர்ஜென்ட்னு சொல்றீங்களே. இல்லங்க ரொம்ப அவசர தேவை, அதுக்காக தான். சரி எப்படியும் நான் ரொட்டேஷன் பண்ணி வாங்குறதுக்கு இன்னைக்கு நைட் ஆயிடும். நீங்க நைட்டு வந்து அமௌண்ட் வாங்கிக்கிறீங்களா? ஐயோ நைட்டு வரைக்கும் முடியாதுங்க, எப்படியும் நான் பணம் வாங்கிட்டு போய் பேங்க்ல போட்டே ஆகணும், அதுக்கு தான். என்னங்க இப்படி அர்ஜென்ட் பண்றீங்க? சரி இருங்க, நான் உள்ள போய் ஆபீஸ்ல பாத்துட்டு வரேன். கொஞ்சம் சீக்கிரமா பண்ணி கொடுங்க. சரிங்க இருங்க. ஓ எப்படி காசு கிடைக்குமா என்னன்னு வேற தெரியலையே. கடவுள் புண்ணியத்துல எப்படியோ காசு கிடைச்சிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா அவ்வளவுதான். அமுதா வீட்டுல போய் அவ ஆடுன்னு ஆடிடுவா. நம்மளால அந்த பொண்ணு வாழ்க்கையே வீணா போயிடுமே, கொடுத்ததை திருப்பியும் கேட்கவும் முடியாது. ஷோ காசு எப்படியாவது கிடைச்சிடணும். கடவுளே நீ தான்ப்பா ஹெல்ப் பண்ணணும். என்னங்க சொல்லுங்கயா? எப்படியோங்க உங்க நேரத்துக்கு எப்படியோ நம்ம கிட்ட அமௌண்ட் இருக்கு, அதனால நீங்க கவலைப்படாதீங்க, வாங்கிக்கலாம். ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. சரி ஏதாவது பத்திரம் ஏதாவது வச்சிருக்கீங்களா? அதை வச்சாதான் நாங்க காசு கொடுக்க முடியும். இந்தாங்க இது என் வீட்டு பத்திரம், இதை வச்சுட்டு தான் எனக்கு அமௌண்ட் வேணும். என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியலையே. என்னங்க வீடு ருக்குன்றவங்க பேர்ல இருக்கு, அவங்க யாருங்க? எங்க அது என்னோட மனைவி தான், அவங்கள கூட்டிட்டு வாங்க, கையெழுத்து போட்டு உடனே வாங்கிக்கலாம். எங்க வீடு கட்டினது நானு, செலவு பண்ணினது நானு, என் ஒய்ஃப் பேர்ல வாங்கணும்னு சொல்லி வாங்கினது, இப்ப என்ன அவங்கள கூப்பிடுறீங்க? ஏங்க நீங்க பாட்டுக்கு வாங்கிட்டு போயிருவீங்க. இது டியூப்ளிகேட் பத்திரமா இல்ல உண்மையான பத்திரமான்னு கூட தெரியல. ஒருவேளை அவங்க வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு தெரியாம நீங்க வாங்கினீங்கன்னா பின்னாடி அது எங்களுக்கு பிரச்சனை வரும், அது எங்க கடைக்கு கெட்ட பேர் வரும். அதனால நீங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க, உடனே வாங்கிக்கலாம். என்னங்க இப்படி பண்றீங்க? செல்வம் சொல்லியிருப்பாருல. ஏங்க யாரு வேணாலும் சொல்லிட்டு போட்டுங்க, இந்த காலத்துல யாரையும் நம்ப முடியாது. நீங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க, உடனே கையில அமௌண்ட் வாங்கிக்கலாம். ஏங்க அர்ஜென்ட்டுங்க. ஏங்க எவ்வளவு அர்ஜென்டா இருந்தாலும் நீங்க அவளுங்களை கூட்டிட்டு வாங்க, வாங்கிக்குவீங்க. இந்தாங்க உங்க பத்திரம். ஷோ இப்ப என்னதான் பண்றது? இன்னைக்குள்ள புக்கு கொடுக்கலன்னா அவ ஆடிடுவாளே. இந்த வீட்ல வேலை செய்யறதுக்குனே நான் பிறந்திருக்கேன் போல இருக்கு. எவ்வளவு வேலை. கல்யாணம் சொல்லி ஆரம்பிச்சதுல இருந்து வீட்ல ஒரு துணி துவைக்கல, எல்லா துணியும் சேர்ந்து போய் கிடக்குது. இதெல்லாம் துவைச்சு எடுக்கிறதுக்குள்ள போதும் ஆயிரும். இதுல அங்க வேற இந்த மனுஷன் பேண்ட் வேற கிடக்கா. இந்த மனுஷன் துணியை கூட அவர் துவைச்சுக்க மாட்டேங்கிறாரு, எல்லாம் துவைச்சு போடணும். சரி பேண்ட்ல காசு இது வச்சிருக்காரான்னு பாப்போம். 1 ரூபா கூட இல்ல. பாக்கெட்லயாவது எதுவும் வச்சிருக்காரா? இது என்ன சீட்டு மாதிரி இருக்கு? என்ன சீட்டு இது? ஏதோ நகைக்கடை பில்லு மாதிரியே இருக்கே. அம்மா வந்திருக்கும் போல.